பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 8வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. முரட்டு இருதயமுள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பது இல்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலே கடின இருதயத்தோடு முரட்டு சுபாவத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக, அவர்களை ரட்சிப்பீராக. ஆமீன். உமக்கு செவிசாய்க்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய நீதியை நடப்பிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. நியாயக்கேடு பூமியில் இராதபடி கர்த்தாவே, நீர் நியாயம் விசாரிக்கிற தேவன். கர்த்தர் இறங்குவீராக ராஜா. ரட்சிப்பு ஒருபோதும் தாமதிப்பது இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர். கர்த்தர் இறங்கி ரட்சிப்பு பெறாத பிள்ளைகளுக்கு தயவாய் அவங்க மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பினால் நிரப்புங்க தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் இறங்கி பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா தயவுக்கு நன்றி. வருகிற நாட்களிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை எங்கள் தேசத்தில் உண்டாவதாக. தேவாதி தேவனாக கர்த்தர் நீர் ராஜரீகம் பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓயட்டும். ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு. கர்த்தர் நினைத்தருள்வீராக. அந்த ஆத்துமாக்களுக்காக இறங்குவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. இவ்வேளையிலே ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை நீர் வேலியடையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பூரண சமாதானம் குடும்பத்துக்குள்ள நிலவட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான வஞ்சனையின் ஆவின் கிரியைகள், தந்திரத்தின் ஆவின் கிரியைகள், பிரிவினின் ஆவின் கிரியைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இதன் கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை தொட்டு ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமாயிருப்பவர்களை கர்த்தர் தொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ரட்சிப்பை அருள் செய்யுங்கப்பா. விடுதலை கொடுங்க. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். சரீர சுகம் பலன் உண்டாகட்டும். இந்த வெயில் உஷ்ணத்துல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனே. நல்ல குளிர்ச்சியான மழையை தேவன் எங்கள் தேசத்தில் நீர் கட்டளையிடுவீராக. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் இடுகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று விசேஷமாய் கர்த்தர் வேலி அடைப்பீராக. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அருள் செய்வீராக. செல்லுகிற இடமெல்லாம் கட்டுகள் அறுக்கப்படட்டும். வசனங்கள் விதைக்கப்படட்டும் தகப்பனே. ஆத்தும ஆதாயம் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக முன் செல்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.